கம்ருதீனுக்காக அடித்துக் கொண்ட பார்வதி மற்றும் அரோரா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே கம்ருவும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஆப்வியஸ்லி நான் வந்து பொசசிவ் ஆறேன்றது தெரியுது. அது ஏன் திரும்ப திரும்ப பண்றேன்றதுதான். 2:1ன்றதுவே எனக்கு நாட் இன் டு தட் கான்செப்ட். நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டேன், ஐ டோன்ட் ஷேர் மை க்ளோஸ் பீப்புள் அப்படிங்கிற. நீ பவுண்டரி செட் பண்ற, பட் நீ ரொம்ப சத்தமா செட் பண்ண, எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. யோசிச்சு பாரு பார்வதி, சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யோசிச்சு பாரு. ஜட்ஜாக இருந்தும் சபரிக்கு சப்போர்ட் செய்யும் கனி. நான் வந்து இங்க எனக்கு தோன்றதை நான் சொல்லதான்ப்பா செய்வேன். அதனால ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் கேர் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அங்க யார் கேர் பண்ணா? குரூப்பா சேர்ந்துட்டு டிஸ்குவாலிஃபைன்னு சொல்றது மட்டும் வருது வாய். அவ்வளவு ஹைட் இருக்கிற, அவ்வளவு மேட்சவா இருக்கிற ஒரு பையன் நானு. அப்போ உங்க யாருக்கும் ஒண்ணுமே தோணலையான்னு தான் நான் கேக்குறேன். அப்ப மட்டும் எங்க போச்சு உங்களுடைய கேர்ன்னு நான் கேக்குறேன். டாஸ்கால் சபரியிடம் இருந்து கண்ணில் கிண்ணம் வாங்கிய பார்வதி. எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க பேசாதீங்க. சபரிக்கு சப்போர்ட் செய்ததால் விக்ரமிற்கும் பார்வதிக்கும் இடையே நடந்த மோதல். நடுநிலையா இருந்தே பண்ணிட்டு விக்ரம் நல்லா எல்லாத்தையும் எமோஷனலா ஹர்ட் பண்ணிட்டு தெரியும். ஐயோ பாரு, நீ சீரியஸாவே எமோஷனலா ஹர்ட் பண்ணுவ பாரு. இனிமேலாவது இப்படி விளையாடுவேன். இந்த பதிவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா எப்படி இருக்கு? எப்போது இந்த பெருக்கிறது ஆமா அது மாதிரி இதுவும் சூப்பரா தாங்கி பாரு. Thank you. இது போன்ற இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட டே 36 எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த வீட்டுல அரோரா அதிகமா பேசினது துஷார் கிட்ட தான். இப்ப அவர் வெளியில போனதுனால அதுக்கப்புறமா கொஞ்சம் பேசினது கம்ருதீன் கிட்ட. ஸோ அடுத்ததா அவங்க கம்ருதீன் கிட்ட பேசும்போது பார்வதிக்கு அது பிடிக்கல போல இருக்கு. இதனால அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஆல்ரெடி நேற்று நைட்டு ஏதோ பேச்சுவார்த்தை போயிருந்திருக்கு. ஸோ எபிசோட் ஆரம்பிக்கும் போது வினோத் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு, என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி வந்து அது கம்ருதீனும் பார்வதியும் வச்சு கலாய்க்கிற மாதிரி தானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, அரோராவும் கம்ருதீனை கூப்பிட்டு அண்ணா பாடுறத கேளு அப்படின்னு சொல்ல, பார்வதி வந்து நான் வகுந்துருவேன், நீ நேத்தே வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க காமெடிக்கு ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு அது அஃபண்ட் ஆகுது, பட் நீங்க வந்து இப்படி குசும்பி மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா அதை நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணுமான்னு பாரு கேட்க, சரி ஓகே இனிமே நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றாங்க. நான் இப்படி சொன்ன உடனே நீ வந்து எப்படி ஓகேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன்னா அப்ப நான் யாரை வச்சு கண்டென்ட் பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சு பாரு விடுறதா இல்லை. திரும்பவும் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அதுக்கு அரோரா வந்து நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் நீ ஏன் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்க, ஏன்டி 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கம்ருதீன் கேட்கிறாரு. அவராலதான் இந்த பிரச்சனை அப்படின்றது அவருக்கே தெரியல போல இருக்கு. பார்வதி வந்து இந்த டிராமாக்குள்ளெல்லாம் நான் வரல, என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, டிராமா குயின்னு டிராமாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுது பாரு. இவங்க மட்டும் வந்து நான் சுத்தா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எதுனாலும் சொல்லிட்டு போயிருவாங்க அப்படின்னு அரோரா சொல்றாங்க. இப்ப வெளியில கார்டன் ஏரியாவில திவாகரும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. அனி அக்கா வந்து ரொம்ப பிரில்லியண்டா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் வந்து அவங்கள ஏதோ ஒண்ணு சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக உடனே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் வந்து ஜெலசி அந்த மாதிரிலாம் வெளியில வருது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, பாரு ஆமா நீ அவங்கள வந்து நம்பாத, அவங்க வந்து ரொம்ப கன்னிங்கான ஒரு ஆளு, அண்ட் நீ சொன்ன பாயிண்டும் அந்த இடத்துல கரெக்ட்னு சொல்ல, திவாகர் சொல்றாரு ஆமா அவங்க சோறு வச்சு ஒரு சுகர் கோட்டிங் பண்ணிட்டு சோத்தை வச்சு எல்லாத்தையும் வந்து கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க, நாமினேஷன் வந்து தப்பிக்கிறாங்க. அண்ட் டெய்லியும் அவ்வளோ சோறு மிஞ்சி போகுது, ஆனா இவனுங்க வந்து ஸ்பூன்ல வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரம்யா பிள்ளை சபரிக்கு மட்டும் வந்து அள்ளி வைக்குது, மற்ற யாரும் போனா கரண்டில சோறே வர மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப சீப்பான பிஹேவியர்னு திவாகர் சொல்றாரு. அண்ட் கனி எப்படி வந்து சாப்பாடு சேர்த்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தனக்கு பக்கம் இழுக்கிறாங்களோ அதே மாதிரிதான் சைஸா ரம்யாவும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்வதி சொல்ல, ஆமா நேத்து வந்து சபரி 2வது தடவை கேட்கும் போதும் அள்ளி வச்சாங்க, பட் நான் கேட்கும் போது எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் பசியோட உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்றாரு திவாகர். இதுக்கு முன்னாடி இந்த பவுல்ல வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா இருந்தா திரும்ப வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே முறையை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டா இப்ப இவர் இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம உட்காந்துருக்க மாட்டாரு. அப்புறம் வழக்கம் போலதான் வினோத் வந்து யாருமே கிடைக்காதனால திவாகரையே வச்சு ஒரு கண்டென்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, பாட்டு பாடும்போது பொண்ணுங்கெல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே திவாகரும் சேர்ந்து போய் பாட அவர் வந்து அந்த பாட்டை மாத்துறாரு. அப்பா கூட சேர்ந்து பொண்ணுங்கெல்லாம் ஆடுது அப்படின்ற மாதிரி மாற்றும் போது
திவாகர் உட்கார போறாரு. உடனே எப்சே இல்ல நீங்க போய் ஆடுங்க, நான் நல்ல பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி பாட்டு பாடுறாரு. திவாகர் இல்லைன்னா வினோத், இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் வெளியில போகிற வரைக்கும் வினோத்துக்கு வந்து திவாகர் தான். அடுத்ததா அரோரா வந்து நான் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த பேப்பரு பென்னு இதெல்லாம் வந்து அலௌடு தான் போல இருக்கு. அப்படின்னா இந்த பிரைவேட் ஏரியால கேமரா இல்லாத இடத்துல உட்காந்து ஒருத்தர் என்ன சொல்லணும், ரகசியமா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் எழுதி அந்த இடத்துல வச்சு அவங்க கிட்ட கொடுத்து அவங்க மனசுல இருக்கிறத வந்து பரிமாறிக்கலாம். இப்ப அரோரா வந்து ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கும்போது பாரு வராங்க. காலையில சண்டை போட்டதை பத்தி பேச வராங்களாம். நான் இப்ப பேசலாமா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து கம்முனா கலாய்ச்சிக்கோ, அதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, அதை சொல்றதுக்கு நான் ஆளே கிடையாது. ஆனா என்னையும் அவங்க கூட சேர்த்து வச்சு நீ கலாய்க்கிற, அதுதான் வேண்டாம்னு நான் சொன்னேன்னு பாரு சொல்றாங்க. அதுக்கு அரோரா சொல்றாங்க, இல்ல நான் அவனை தான் கலாய்ச்சேன், நீ தான் அப்பண்டான. அது மட்டும் இல்லாம நான் நல்லா பேசிக்கிட்டு இருக்க, என்னோட கம்ஃபர்ட் ஜோனும் ஒருத்தர் வெளியில போயிட்டான், அதுல இருந்தே நான் வெளியில வரல. அதுக்கடுத்து பிரவீன் போயிட்டாரு, அவர்லாம் உள்ள இருக்க வேண்டிய ஆளு. இவங்கெல்லாம் போயிட்டாங்க, நான் லூஸ் மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னைய சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணலன்றது எனக்கே தெரியும். 2 பேரும் போயிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆதியை கூட வெளியே அனுப்பிட்டாங்க, நான் இன்னும் போகல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அழுது என்ன பிரயோஜனம்? நேரா எல்லாருக்கிட்டையும் போய் என்ன நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புங்க, இல்லைன்னா பிக் பாஸ் கிட்டேயே போயிட்டு தயவு செஞ்சு என்னை வெளியே அனுப்பிடுங்க, என்னால இருக்க முடியாதுன்னு நந்தினி பண்ண மாதிரி கேட்டு பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எதுவும் பண்ணவும் மாட்டேன், எனக்கு உள்ளேயும் இருக்க பிடிக்கல, என்னை வெளியவும் அனுப்ப மாட்டாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? இது எங்களுக்கும் தான் பிடிக்கல நீங்க உள்ள இருக்கிறது. அப்புறமா தலை போட்டிக்கான டாஸ்க் நடக்குது. இதுல வந்து சபரி, திவ்யா, அப்புறமா பார்வதி கலந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், ட்ரையாங்கிளோட 3 எட்ஜ்லயும் 3 பேரும் நின்றுக்கணும். சென்டர்ல வந்து 4 பாட்டில் இருக்கும். பஸ்ஸர் அடிச்ச உடனே பாட்டிலை எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க இடத்துல வச்சுக்கணும். கடைசியா பஸ்ஸர் முடிக்கும் போது யாருக்கிட்ட வந்து பாட்டில் அதிகமா இருக்கோ அவங்க தான் வின் பண்ணது. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா பாட்டில் வந்து தங்கிட்ட இருக்க பாட்டில கையில வந்து பிடிச்சு வச்சுக்க கூடாது. ஒரு தடவை ஒருத்தங்க கிட்ட இருந்து பாட்டிலை எடுக்கும்போது ஒரு பாட்டில் தான் எடுக்கணும். அதுவும் வெளியில அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில போய் தான் எடுக்கணும். உள்ள கூடி வந்தா அவுட்டு அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறாங்க. விளையாடும் போது ஆளாளுக்கு ஒரு பாட்டில் எடுக்காங்க. சபரி வந்து 2 பாட்டில் எடுத்துடுறாரு. பாரு கிட்ட திவ்யா எடுக்க போகும்போது அவங்க கால் வச்சு பிடிக்கிறாங்க. பிக் பாஸே சொல்றாரு காலை வச்சு நீங்க அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப திவ்யாவும் பார்வதியும் சபரி கிட்ட இருக்க பாட்டில எடுக்க போறாங்க. அந்த இடத்துல அந்த பாட்டில் உருண்டதுனால சபரி காலில் பிடிச்சி அது மேல உட்காந்து அந்த மாதிரி பண்ணிடுறாரு. தென் பஸ்ஸர் அடிச்சதுனால சபரிக்கிட்ட 2 பாட்டில் இருக்கவும் அவர் தான் வின்னர்னு சொல்லிடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா கெமி கேக்குறாங்க கரெக்டா அதை பார்த்துட்டு. இப்போ வந்து பாரு காலை வச்சு பிடிக்கும் போது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சபரியுமே அதே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன், என்ன ஜட்ஜா வேற போட்டாங்க, சபரி வந்து என் குரூப்ல ஒருத்தன் அப்படின்ற மாதிரி கனி வந்துட்டு இப்போ வந்து கையில பாட்டில பிடிக்க கூடாது அப்படின்றதுதான் ரூல்ஸ். அண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அவர் வைக்கல. விளையாடும் போது அது நடந்துச்சு, அது எல்லாருமே தான் பண்ணாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சபரி தான் வின்னர்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து டவுட் இருந்தா திரும்ப விளையாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த முதல் டாஸ்க்லயே வந்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா சபரி வந்து பார்வை தடுக்கும் போது கண்ணு கிட்ட அடிபட்டுடுச்சு. அது நல்லா பொட்டல மாதிரி வீங்கிடுச்சு. அதனால பார்க்கிட்ட வந்து கேக்குறாங்க திரும்ப உன்னால இதை விளையாட முடியுமாமா அப்படின்னு. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாரு விளையாட போறாங்க. அதாவது இந்த அங்க வந்து குரூப்பிசம் எல்லாம் பண்ணல, நியாயத்துக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுவாங்க இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கலாம் கனி வந்து எந்த அளவுக்கு குரூப்பிசம் இல்லாம நியாயத்துக்காக பேசுறாங்க அப்படின்றது. ஸோ 2வது ரவுண்ட்லயும் வந்து ரூல்ஸ் என்னன்னா பாட்டில வந்து ஒரு பாட்டில் கையில இருக்கும்போது இன்னொரு பாட்டில வந்து பிடிச்சு வைக்க கூடாது. அதுதான் சபரி வந்து திவ்யா கிட்ட பாட்டில எடுத்துட்டு வந்து வைக்கும் போது பார்வதி வந்து சபரி கிட்ட இருந்து இன்னொரு பாட்டில எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவர் 2 பாட்டிலையும் கையில பிடிக்கும் போது பார்வதி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ உடனே கனி வந்துட்டு அவங்க கையில இருந்து நீங்க பிடிக்கிட்டு வந்துட்டீங்க, திரும்பி போய் வைங்க வைங்க அப்படின்னு சொல்ல சாண்ட்ரா வந்து இல்ல 2 பாட்டில் ஒரே நேரத்துல கையில வச்சிருந்தாரு, அதனால இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓ அப்படியா அப்படி ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு
சரி ஓகே சபரி, அவங்க வந்து நீ 2 பாட்டில் கையில வச்சிருந்ததால எடுத்துட்டு போயிட்டாங்க, விட்டுரு அப்படின்றாங்க. ஜட்ஜா உட்காரணும்னா ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். அது என்ன தனக்கு பிடிச்சவங்க விளையாடுறாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றதா? இப்ப பாரு கிட்ட 2 பாட்டில் இருக்கு, திவ்யா வந்து எடுக்கும்போது பாரு அதை பிடிச்சுக்கிறாங்க, பக்கத்துல வரும்போதெல்லாம் கையில பிடிச்சுக்கிறாங்க. கனி வந்து இல்ல நீங்க இப்ப கையில பிடிக்க கூடாதுன்னே தான் சொல்றாங்க. பசரும் அடிச்சிருச்சு. ஸோ இது வந்து திவ்யாவுக்கு வந்து சரியா வரல, அதனால திரும்ப ரீகேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் விக்ரம் வந்து பொங்கி எழுறாரு. என்ன எத்தனை தடவை தான் ரீகேம் வந்து வைக்கிறது, அதான் சபரி ஏற்கனவே ஜெயிச்சுட்டாங்க, சும்மாலாம் ரீகேம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கனி வந்து பார்க்கிட்ட சொல்றாங்க, அம்மா உனக்காண்டிதான் ரீகேமே வச்சிருக்கேன்னு, நாங்க கை வைக்காத, கையை வச்சு பாட்டில பிடிக்காதுன்னு சொல்லும்போது நீ கையை எடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் கனி கிட்ட அவங்களுக்காகலாம் ரீகேம் வைக்கல, நீங்க வந்து கை வைக்கும் போது தடுத்துருந்தீங்கன்னா இந்த கேம் அப்பவே முடிஞ்சிருக்கும், உங்களாலதான் நான் ரீகேம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. மறுபடியும் விளையாடுறாங்க. இந்த தடவை பாரு முதல்ல வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம அவுட் ஆயிடுறாங்க. அண்ட் இருந்தாலும் பசர் அடிக்க வரைக்கும் நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாரு திரும்ப சபரிக்கிட்டே போய் அவரும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாவே பிடிச்சு தள்ளி விடுறாரு. டிஃபென்ஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு மோட்ல அவரு கொஞ்சம் ஓவரா தான் பண்றாரு. பட் இருந்தாலும் யாரும் பிக் பாஸும் தடுக்கல, ஜட்ஜும் தடுக்கல, யாரும் தடுக்கல, இவ ஏன் போறா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருந்தது. அதனால பாரு வந்து விழுந்துட்டாங்க. இப்ப கடைசியா திவ்யாவும் பாருவும் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. அதனால சபரிக்கிட்ட 2 பாட்டில் இருந்ததால அவரு இந்த வீட்டுக்குள்ளே ஆயிட்டாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் சொன்னது பாருவுக்கு கேட்டதுனால, விக்ரம் நீங்க தானே சொன்னீங்க, அது என்ன சொன்னீங்க, அவர் விளையாடும் போதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி பேசவே இல்லை, அவர் என்னெல்லாம் பண்றாரு, புடிச்சு தள்ளுறாரு, இது பண்றாரு, எதுவுமே நீங்க பேசல, ரீகேம் வைக்கணும்னு சொல்லும் போது மட்டும் நீங்க ஏன் பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா இப்ப கிரிக்கெட்ல ஃபவுல் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து அது நான் தெரியாம வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட முடியுமா, சும்மாலாம் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல, இவ்வளோ நாள் வந்து நீங்க வந்து ஒரு நல்லவர் மாதிரி நடுநிலையா இருந்துட்டு இப்போ ஒண்ணு பண்றீங்க, இது வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பாரு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சபரி வந்து தலை ஆனதுனால ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, வாழ்த்துக்கள் பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த விளையாட்டு விளையாண்டது கிடையாது, அடிப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்ப வந்து விளையாட வந்தீங்கல்ல அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிரிக்கிறாரு. இப்ப திவ்யா வந்து சொல்றாங்க, நான் ஒண்ணு சொல்லணும், அதை கேட்கறவங்க கேளுங்க, விருப்பம் இல்லாதவங்க போங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடந்ததுல அதுல வந்து சபரி அப்படி ஒருத்தரை தள்ளுனது எனக்கு வந்து ஏத்துக்க முடியல, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சபரி சொல்றாரு, நான் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணேன், நான் வந்து வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது பாரு வந்துச்சு வந்துடுறாங்க. நீ வந்து டிஃபெண்ட் பண்ண, நல்லா விளையாடுனா எல்லாம் ஓகே, ஆனா அந்த இடத்துல நீ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட் தான், அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும் அவசியம் கிடையாது, பட் நீ அந்த வார்த்தையை திரும்ப சொல்லாம இருந்திருந்தனா நான் உன்னை அடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் வாயினாலதான் நீ அடி வாங்கின அப்படின்ற மாதிரியே பேசுறாரு. பாரு சொல்றாங்க, நான் வந்து வார்த்தையை விடலை, நான் வார்த்தையை லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கமருதீன் வந்து இடையில வந்து சொல்றாரு, நீ வந்து காலில் வந்து ஷூ காலோட மிதிச்சிட்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திரும்பவும் விக்ரம் வந்து உள்ள வராரு. ஐயா அவருங்க வார்த்தையை சொல்லல அப்படின்லாம் நமக்கு தெரியாது, நம்ம தூரமா இருந்தோம், பக்கத்துல அவர் தான் இருந்தாரு, அவருக்காதுக்கு கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க உள்ள வராதீங்கன்னு பாரு சொல்ல, அப்ப கமருதீன் மட்டும் ஏன் வராரு அப்படின்னு விக்ரம் கேட்கிறாரு. இப்ப மறுபடியும் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் வந்து திரும்ப சண்டை ஆகுது. அவங்க வந்து நிறுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா விக்ரமும் ரொம்ப கூலாவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பண்றது காமெடிக்கு தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் பார்க்கும் போதுமே மாத்தி இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு கண்ணுல அடிபட்டு பொட்டல மாதிரி வீங்கி இருந்ததை பாக்குறதுக்கு என்னவோ பாவமா தான் இருந்தது. பட் அந்த கண்ணு கிட்ட பட்ட அடி வாயில பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோண வச்சிருச்சு. அந்த அளவுக்கு நிறுத்தாம பார்வதி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த டாஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, இவங்க குரூப்பிசம் பண்ணி இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி வைல்ட் கார்டுல வந்தவங்களுக்கும் தோணிடுச்சு போல. எல்லாருமே பாரு கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒரு குரூப் ஆகி திவ்யா சொல்றாங்க, இவங்க குரூப்பிசம் பண்ணி ஒழுங்கா விளையாட வந்த நம்மளையே மாத்திட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா சொல்றாங்க, அப்போ நம்ம அந்த குரூப்பை பிரிச்சிடலாமா, நம்ம வந்து நாமினேஷன்ல அவங்கள ஸ்பிளிட் பண்ணி ஓட் பண்ணி வெளியில அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிரஜினும் சொல்றாரு, நான் வந்து அதுல ஒரு ஆளு இதுல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி குத்துறேன், நான் யாருக்கு போட போறோம் அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது சாண்ட்ரா சொல்றாங்க, நான் சுபிக்தாவை வந்து டைரக்ட் நாமினேஷன்ல உள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் வந்து எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் பிரஜினும் அந்த சீக்ரெட் டாஸ்க்ல வின் பண்ணதுனால
நீங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு வேணும்னு முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து தன் கணவனுக்காக அதை அவருக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் நீங்க டைரக்ட் நாமினேஷன் யாரை பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுபிக்ஷாவை சொல்லிடுறாங்க. அதுக்கு அவர் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இவர் வந்து தன் மனைவிக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு இல்லையா, நான் வந்து என் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க, இல்ல பிரஜின் யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்தாரு. அதே மாதிரி சுபிக்ஷாவும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த டாஸ்க் நடக்கும்போது அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னு நடந்திருக்கதே வேற அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல. அது இவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருந்ததுதான். அந்த ஒரு ரீசனை இங்க வச்சு அவங்கள நாமினேட் பண்றாங்க. அப்புறமா மற்றவங்களெல்லாம் உள்ள போய் நாமினேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள சொல்றாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே கனியும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, அரோராவும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வினோத் வந்து ஏதோ நக்கலா சொல்லியிருப்பார் போல, கமருதீன் வந்து அமைதியாருன்ற மாதிரி சொன்னாரு. என்னால முடியாதுன்னு அவர் மறுபடியும் ஏதோ பண்ண கமருதீன் வந்து வாயை மூடிக்கிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாக்கு கடிச்சிட்டு ஏதோ வார்த்தை சொன்னாரா சொல்லலையா அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் நாக்கு கடிச்சிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு அடிக்க போற மாதிரி போனதும் சபரி சொல்றாரு, நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி சொல்லி முடிச்சுட்டு வந்து அவங்க ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கண்ணுல பட்ட அடி குறையில இல்லையா, அது வலிக்க வலிக்க இவங்களால அமைதியா இருக்க முடியல. டிஸ்குவாலிஃபைடு அப்படின்றது ஏன் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பாரு சொல்லிக்கிட்டு இருக்க, நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுக்கட்டும்னு சபரி சொல்ல, இடையில விக்ரமும் வந்து இந்த துப்பாருக்கு துப்பாய அந்த திருக்குறளையும் சொல்லிட்டு எனக்கும் அதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப கமருதீன் சொல்றாரு, அவங்க 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் இடையில வரீங்கன்னு சொல்லும்போது பார்வதி சொல்றாங்க, என்கிட்ட மோதணும்னா மட்டும் அவன் வந்து வந்துருவான், ஏன்னா அவ்வளோ வக்கரம் இருக்கு அவங்கிட்ட, என்னைய வச்சு காமெடி பண்ணியிருக்கானுங்க, அதுக்கு 4 பேர் சிரிச்சிருக்கானுங்க, நான் இல்லாதப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க, எவன் சிரிச்சான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு பார்வதி விடாம பேசிட்டே இருக்காங்க. நீ வந்து என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு வலிக்குது, நான் பேசதான் செய்வேன் அப்படின்னு பேசுறாங்க. ஃபைனலா வியானா, சாண்ட்ரா, சுபிக்ஷா, திவ்யா, அரோரா, ரம்யா, விக்ரம், கனி, திவாகர், பார்வதி இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன்ல வந்துட்டாங்க. இப்போ சுபிக்ஷாவை டைரக்டா நாமினேஷன் பண்ணதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க இல்லையா, அது போய் அவங்க கிளியர் பண்றாங்க சாண்ட்ரா கிட்டையும் பிரஜின் கிட்டையும். நான் வந்து அந்த இடத்துல வந்து கெஸ்ட் இருந்தாங்க, நீங்க அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்க கூடாது ஒரு சாப்பாட்டு விஷயத்துல, அதனால நான் அந்த வார்த்தையை சொன்னேன், அது வந்து நான் வந்து நார்மலா தான் சொன்னேன், அது நான் ஏதோ மேன் ஹேண்ட்லிங் பண்ற மாதிரியோ இல்ல வந்து உங்களை அடிக்க வர மாதிரியோ நான் சொல்லலையே அப்படி சொல்லும்போது, நீங்க சொன்ன டோன் வந்து த்ரெட்னிங் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பிரஜின் சொல்றாரு. நான் கூட த்ரெட்னிங் பண்ண மாதிரி அந்த நீங்க பேசுனது இருந்ததுன்னு தான் சொல்லியிருந்து, நீங்க வேணா போய் பாருங்க திரும்ப அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட சொல்லி விட்டுறாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி போய் வேலையை பாருன்னு அவங்கள சொல்லுவீங்க அப்படின்னு சுபி கேக்குறாங்க. நான் ஒன்னே சொல்லலையம்மா, அவங்கள தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரீசன் சொன்னது வந்து பிரஜின் தான் சொன்னாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா பேசவே இல்லை. பேச வேண்டியது சாண்ட்ரா கிட்ட கிடையாது, பிரஜின் கிட்ட தான். ஆனா அவங்கள ஏன் போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப கூப்பிடணுமா அப்படின்னு பிரஜின் கேட்க, இல்ல வேண்டாம் அதான் போக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்றதுனாலதான் அப்படி சொன்னேன், அதை வச்சு அதெல்லாம் ஒரு ரீசன் டைரக்ட் நாமினேஷன்ல கொண்டு வராங்கன்னா இது வந்து தப்பா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க, வினோத் அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து நாக்கு வச்சு ஒரு மாதிரி பண்ணாரு, அண்ட் ஒரு மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு வந்து கேட்டுச்சு, நீ போய் என்னன்னு கேளு, ஒன்னதான் பேசினாருன்ற மாதிரி ஏதோ சொல்லி விடுறாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நாக்கு நீட்டுறாரு, அது எவ்வளோ ஒரு சீப்பான பிஹேவியரா இருக்கு, எனக்கு நான் பக்கத்துல இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னு வியானா சொல்ல, சுபிக்ஷா போய் வினோத் கிட்ட கேக்குறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் சின்னதா ஒரு வாக்குவாதம் நடக்குது. இப்ப வியானா நாக்க நீட்டினதை நோட் பண்ண விஷயத்த சுபிக்ஷா அவங்க பார்த்த மாதிரி அவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. வினோத் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாப்ல, இப்போ நீ வந்து வீட்டுல இருக்க அப்படின்னு தெரியணும், உனக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடைக்கல, அதனால சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான்லாம் வந்து தப்பான வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லவே கிடையாது, அண்ட் நான் வந்து உன்னை பத்தி எதுவுமே பேசலையம்மா, நான் என் ஃப்ரெண்டை தானே வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வியானாவும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து எங்களை சொல்லல, ஆனா நீங்க அந்த நாக்கை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணி அந்த மாதிரி பேசுனது வந்து எனக்கும் தான் கேட்டுச்சு, நீங்க கெட்ட வார்த்தை சொல்லதான் செஞ்சீங்க, பக்கத்துல நாங்க உட்காந்துருக்கோம், எங்களை சொல்லல, ஆனா நாங்க பக்கத்துல உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, இதை வியானாவே டைரக்டா போய் வினோத் கிட்ட கேட்டிருக்கலாம். சுபிக்ஷாவை தூண்டி விட்டு அவங்கள கேட்க வச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. போன வாரம் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, அடிக்கடி எல்லாருக்கும் வந்து
மண்டையில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுரும் போல இருக்கு. இப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு அது அப்பவும் வியானா விடுறதா இல்ல இது எனக்கு வந்து ஒக்கவே இல்லையா, இது சண்டை பேசாவும் போகல, பட் எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. யாராவது ஒருத்தர் இதை கேட்டு அவங்கன்னு சொல்லி மறுபடியும் பார்வதி கிட்ட போய் பத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க தனியா. கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரும் அவரும் கோபமா என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்களை தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவரு சொல்லும் போது நாக்கு கடிச்சிட்டு ஒரு வார்த்தை வேற விட்டாரு. அப்படியா, என்ன பத்தியா சொன்னா, இரு நான் போய் கேட்கறேன் அப்படின்னு பார்வும் மறுபடியும் வினோத் கிட்ட போய் கேக்குறாங்க. அப்ப வினோத் சொல்றாரு, நான் வந்து நார்மலா இருக்கும்போதும் பாரு என்னைய பாருன்னு சொல்லி உன்னைய நான் கிண்டல் பண்ணியிருக்கேன், நீ கூட சிரிச்சிருக்க, அது வந்து ஜாலியா நம்ம பண்ணதானே அப்படின்னு. ஜாலியா பண்ணதெல்லாம் இருக்கட்டும்பா, நான் அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நீ வந்து அதை ஒரு ஃபன்னா மாத்தினா அது எனக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இல்லாத போது நீ இதை பண்ணிருக்க, அதை கேட்டு வேற 4 பேர் சிரிச்சிருக்காங்க. அண்ட் எனக்காக ஃபர்ஸ்ட் நீ தான் வந்து பேசின அப்படின்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன். பட் அவன் என்னை அடிக்கும் போது நீ அந்த இடத்துலயே ஏன் கேட்கல? அவ்வளோ பெரிய ஆளு, நல்ல புல்டோசர் மாதிரி இருந்துகிட்டு அந்த இடிக்கிறான், ஒருத்த கூட நீங்க வந்து யாருமே கேட்கல, அதை கூட நான் மன்னிச்சிருவேன். பட் என்ன வச்சு நீ அதை காமெடியா மாத்தி பண்ணிருக்க, அதை நான் மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி பாரு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் சொல்றாரு, நீங்க வந்து வேணும்னு என்ன டார்கெட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. கம்முனு சொல்றாரு, டார்கெட் பண்றோமா? உன்னை டார்கெட் பண்ணி நாங்க என்னடா பண்ண போறோம்? உன்னை மூடிட்டு இருன்னு சொன்னதுக்கு நீ எப்படி எகிரிட்டு வந்த? நான் உன்னை என்ன பண்ணேன்? என்கிட்ட வந்து உனக்கு என்ன பிரச்சனை? அண்ட் உன்னோட இந்த கேம் எல்லாம் நீ என்கிட்ட கொண்டு வராத மச்சான், உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கம்முடுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியில சரி இவனுங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு வினோத்தே சாரி கேட்டு போயிடுறாரு. அப்புறமா ஒரு புக் வருது, விக்ரம் தான் படிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அச்சாக்கியா இன்சூரன்ஸ் லியாவா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவனுங்க இந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சே வந்து நிறைய நேரம் வந்து நாள்களை கடத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ்க்கும் மொக்கையா கொடுக்குறாங்க. இத்தனை நாளா ஒரு பையன்கள்லாம் கலந்துகிட்ட மாதிரி இருந்த இடத்துல இந்த மாதிரி அடிச்சுதோ இடிச்சு விளையாடுற மாதிரி ஹெவியான டாஸ்க் எல்லாம் கொடுக்காம சின்ன பசங்கள்லயும் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ரொம்ப சப்பையா வந்து கேம் கொடுத்துட்டு, இன்னைக்கு ஒரு பையன் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதுவும் நல்ல என்ன சொல்ல பாடி பில்டர், பாரு சொன்ன மாதிரி புல்டோசர் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு டாஸ்கை கொடுத்து பாவம் ஒரு பிள்ளைக்கு மூஞ்சில அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இன்சூரன்ஸ்க்கு வருவோம். அது என்னன்னா, நல்லது செய்தேன், இன்சூரன்ஸ் எடுத்தேன், அதனால பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்ப நாமினேட் ஆகாதவங்க எல்லாம் அந்த ஒரு இன்சூரன்ஸோட பனியனை போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரே மாதிரி பிளாஸ்மா முன்னாடி வந்து எல்லாரும் சொல்லணுமா. இப்ப இவங்கெல்லாம் நல்லது செஞ்சதுனால நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சாங்களா? கிடையவே கிடையாது. எதுவுமே செய்யல, அதனால நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சாங்க. இன்னொன்னு, மத்தவங்க எல்லாம் போய் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பகையை உண்டாக்கிட்டாங்க, அதனால நாமினேஷன்ல வந்துட்டாங்க. அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு வந்து சுவாரஸ்யமா எதுவும் நடக்கல, எல்லாமே வந்து கொஞ்சம் மொக்கையாதான் போச்சு. விக்ரமுக்கும் பார்வதிக்கும் நடந்த சண்டையில கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்கள வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. பார்த்து நமக்கு தான் வெறுப்பாச்சு. சண்டை மட்டும் போடாதீங்கடா, வேற எதையாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. அண்ட் பார்வதி சொன்ன மாதிரி இவ்வளவு நாளா இந்த ஒரு விக்ரமன் நானும் தான் பார்த்தது இல்ல. ஒருவேளை அவரும் வியானா மாதிரி இப்பதான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து சரி ஓகே, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இனிமேலாவது விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த மாதிரி பண்றாரா, இல்ல சபரி மேல இருக்க அன்புனால அதெல்லாம் பண்றாரா அப்படின்றது தெரியல. நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு போக போக அவர் வந்து இதே மாதிரி பண்ணாரு அப்படின்னா அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி நார்மலா எல்லார்கிட்டையும் நல்லாவே தான் இருக்காரு அப்படின்னா அப்ப சபரிக்காக தான் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்.